மிலாட், பிரியங்கா ஒரு பேராசக்காரி. ஏழை குடும்பத்துல பிறந்தாலும் பணக்காரியா வாழணுங்கிற ஆசை. அதுக்காக பணக்கார சேகர மயக்கணும். உண்மை பேசுற மாதிரி நடிச்சு ஸ்ரீராம் குடும்பத்துல மருமகள் ஆயிட்டா. குடும்ப பொறுப்பும் குத்துச்சாவி தன்னுடைய இடுப்புல தொங்குன்ற கனவு நடக்கல. உல்லாசமா வாழணுங்க தன்னுடைய எண்ணத்துல மண் விழுந்த ஆத்திரத்துல ஸ்ரீராம் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சா. இவ்வளவு மாதிரியே ஸ்ரீராம் குடும்பத்தை நிர்மூலமாக்கணும்னு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருந்தது. அந்த கூட்டம் பிரியங்காவை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து ஏகப்பட்ட திட்டங்கள் போட்டாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கற்பழிப்பு நாடகம். எங்கேயோ நடந்த ஒரு கற்பழிப்பை ஸ்ரீராம் வீட்டில் தான் நடந்தது என்ற ஒரு நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றினார்கள். ஸ்ரீராம் குடும்பத்தை கோர்ட்டுக்கு அழைத்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆக ஸ்ரீராம் குடும்பத்தை தரைமட்டமாக்க வேண்டும் என்பதற்காகவே நடத்தப்பட்ட திட்டமிட்ட சதி. மிலாட், இந்த பிரியங்கா ஒரு சதிகார, நயவஞ்சக, சூழ்ச்சிக்கார, கீழ்த்தரமான பெண். இவளுக்கு உயர்ந்தபட்ச தண்டனை என்ன உண்டோ அதை கொடுத்து இவளைப் போல இருக்கிற மற்ற பெண்களுக்கு பாடம் புகட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Your Honor, மிஸ்டர் ருத்ரையோட வாக்குவாதத்துல நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். இந்த வக்கீல் தொழிலுக்கு வராம இருந்திருந்தா சினிமா கதைக்கு திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பண்ணியிருந்தா ரொம்ப ஜொலிச்சிருப்பார். போன மாசம் இதே கோர்ட்ல பிரியங்கா ஒரு பைத்தியக்காரின்னு பட்டம் கட்டி அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சது இந்த ருத்ரையா தான். இந்த முறை அதே பிரியங்கா சூழ்ச்சி பண்ணுனா, திட்டம் தீட்டினா, சரிகார கூட்டத்துக்கே துணை போனான்னு சொல்றதும் இதே ருத்ரையா தான். என்னோட அபிப்பிராயம் என்ன, இங்க இருக்கிற அத்தனை பேரோட அபிப்பிராயம் இப்படித்தான் இருக்க முடியும். ஒரு பொண்ணு பைத்தியமா இருந்தா அவ திட்டம்லாம் போட முடியாது. அப்படி திட்டம் போடுறவளா இருந்தா அவன் நிச்சயம் பைத்தியமா இருக்க முடியாது. இது எல்லாரும், ஏன் Your Honor, including yourself, நான் சொல்றதை நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். முன்னுக்கு பின் முரணா உணர்ற இந்த ருத்ரையாவுக்கு மனநிலை சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவரை மனநல மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு அரசாங்கத்தோட இலவச சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் Your Honor. அவர் தெளிஞ்சு வந்து தீர்மானமா பிரியங்கா ஒரு பைத்தியக்காரியா இல்ல சூழ்ச்சிக்காரியான்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் என் டிஃபென்ஸ் வாக்குவாதத்தை ஏற்பாடு பண்றேன். That's all Your Honor. பிரியங்கா ஒரு கீழ்த்தரமான பொண்ணு சொல்லியிருக்கேன். பிரியங்கா கீழ்த்தரமான இல்ல, வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரிங்க கற்பழிச்சாங்களே அவங்க தான் கீழ்த்தரமானவங்க. அவளை ஈவரக்கிழமை ஹாஸ்பிட்டல்ல கொலை செஞ்சாங்களே அவங்க தான் கீழ்த்தரமானவங்க. அந்த வேலைக்கார பொண்ணு ஸ்ரீராம் வீட்டுல கற்பழிக்கப்படல, தற்கொலை பண்ணிக்கிட்டா. இல்ல, கொலை செய்யப்படல. அதுக்கான சாட்சியங்களை ஏற்கனவே கோர்ட்ல தாக்கல் பண்ணி, அந்த சாட்சிகளை நான் சில கேள்விகள் கேட்கிறேன் Your Honor. Yes, permission granted. ஸ்ரீராம் வீட்டுல நீங்க 10 வருஷமா டிரைவரா இருக்கீங்க. ஆமாங்க. அதாவது உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளா இருக்கீங்க. ஆமாங்க. அவங்க கிட்ட இருக்கிற கார்ல உங்க பொறுப்புல தான் இருக்கா? ஆமாங்க. அதாவது மெயின்டெனன்ஸ் பண்றது, ரிப்பேர் பண்றது, பெட்ரோல் போடுறது, இதெல்லாம் உங்க பொறுப்பு தான். ஆமாங்க. அப்படின்னா சம்பவம் நடந்த ஹோலி அன்னைக்கு கங்காவை கடத்திட்டு போறதுக்கு மிஸ்டர் ருத்ரையா கொஞ்சம் கவனிங்க சார். கங்காவை கடத்திட்டு போறதுக்காக உங்களை தேடி இருப்பாங்களே வண்டி சாவிக்கு. இல்ல சார், மாருதி சாவி ஏன் கேட்காது, வினோதய கிட்ட தான் இருக்கும். அவங்க மாருதி வண்டியில தான் போனாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அத அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன். எது? அதாவது கங்கா கற்பழிக்கப்பட்டு அவங்க மாருதி வேன்ல கடத்திட்டு போறத நீங்க அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதானே? அதாவது பாயிண்ட் Your Honor. நீங்க போலாம். இடியட். இன்ஸ்பெக்டர், கங்கா தற்கொலை பண்ணிக்க போறதா அவ கைப்பட எழுதின லெட்டர் நீங்க கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. அது எங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்ல முடியுமா? அது வந்து மிஸ்டர் உத்ரே என்ன பேங்கிறாரு? Your Honor, கங்காவுக்கு எழுத படிக்கவே தெரியாது, அதுதான் உண்மை. அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது கையெழுத்து போடல, கை நாட்டு தான் வச்சிருக்கா. இது அவளை கொண்டவனுக்கு தெரியல. இந்த விஷயத்துல ஏமாந்துட்டாங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். மிஸ்டர் உத்ரே, ஏதாவது கேள்வி கேட்கறீங்களா? அதான் சார் கேள்வி. You can go. Your Honor, பிரியங்காவோட வீட்டுக்காரர் நான் விசாரிக்கணும். அதுக்கு நீங்க அனுமதி தரணும். Yes, permission granted. சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்றதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. மிஸ்டர் சேகர், உங்க மனைவி பிரியங்காவை நீங்க ரொம்ப விரும்புறீங்க இல்ல? இந்த மாதிரி அசட்டுத்தனமான கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி விரும்புறாரா இல்லையான்னு கேட்டா தப்பா? என்ன மிஸ்டர் உத்ரியா, தப்பா?
சொல்லுங்க மிஸ்டர் சேகர், விரும்பினது உண்டா இல்லையா? உண்டு. என்ன மிஸ்டர் ருத்ரையா கேட்டுச்சா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அவர் காது கொஞ்சம் மந்தம். சத்தமா சொல்லுங்க. நான் விரும்புறேன். எங்கேயோ பார்த்து சொல்லாதீங்க மிஸ்டர் சேகர், உங்க மனைவியோட கண்ணை பார்த்து சொல்லுங்க. ஏன்னா இது ஒரு பொண்ணோட நம்பிக்கைக்கு ஆதாரம். ஆமா, நான் அவளை ரொம்ப விரும்புறேன். ஒரு நயவஞ்சக, சூழ்ச்சிக்கார, பைத்தியக்கார பொண்ணை நீங்க எப்படி சார் விரும்புறீங்க? அது உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க செய்யற துரோகமா தெரியல சார்? அந்த பொண்ணு உங்க குடும்ப கௌரவத்துக்கே உழ வச்சவ சார். உங்க பணத்தை பிரிங்கிறதுலே குறியா இருந்தவ. ஸ்ரீராம் குடும்பத்தை கோர்ட்ல கொண்டு வந்து ஏத்தி 4 பேர் கை கொட்டி சிரிக்க வச்ச நயவஞ்சகிய. Stop it! வாய்க்கு வந்தவடியில பேசிட்டு இருக்காத. என்ன பேசுறது கொஞ்சம் தெரிஞ்சு பேசுங்க. இதெல்லாம் நான் சொல்லல மிஸ்டர். The great lawyer மிஸ்டர் ருத்ரையா வாயிலிருந்து சாதாரண முத்துக்கள். உங்க குடும்பத்தாரும் ருத்ரையாவும் உங்க மனைவி பிரியங்கா கொடுத்த பட்டங்கள். மிஸ்டர் சேகர், இவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். மிஸ்டர் சேகர், ஹோலி பண்டிகை அன்னைக்கு உங்க மனைவி உங்க வீட்டு மாடிக்கு உங்களை கூட்டிட்டு போய் அந்த கொடூரமான சம்பவத்தை காட்டினாங்களே, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அப்படி எந்த கொடுமையும் எங்க வீட்டுல நடக்கல. அப்போ பிரியங்கா போய் சொல்றாங்கன்னு சொல்றீங்க? நோ, இப்ப தானே சார் சொன்னேன். எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்க வீட்டுல நடக்கவே இல்லை. என்ன சார் இது? உங்க மனைவி அந்த வீட்டுல கற்பழிப்பு நடந்துச்சுன்னு சொல்றாங்க, நீங்க இல்லன்னு சொல்றீங்க. அப்ப அவங்க போய் சொல்றாங்களா? அது ஏன் போய் சொல்றீங்க? இல்ல, அவ போய் சொல்லல. நீங்க சொல்றத பார்த்தா பிரியங்கா பைத்தியம் தான். நோ நோ நோ, எஸ். அப்ப ருத்ரே சொன்ன மாதிரி உங்க பிரியங்கா பைத்தியக்காரி, சதிகாரி, பணத்துக்காக வந்தவதா? Stop it! What nonsense you are talking? I'm not talking nonsense, I'm talking sense. அர்ஜுன் சார், கொஞ்சம் இங்க வாங்க. இத பாருங்க, கோர்ட்ல என் வீட்டுக்கார அவமானப்படுத்த உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர் எனக்காக பேசினாலும் சரி, எனக்கு எதிராக பேசினாலும் சரி, அது அவர் இஷ்டம். அவரு கேள்வி கேட்டு பின்படுத்தாதீங்க. அவரு போவிடுங்க ப்ளீஸ், அவரு போவிடுங்க. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வான்னு சொன்னா வரத்துக்கும், போன்னு சொன்னா போறதுக்கும், கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா நிறுத்துறதுக்கும் நான் என்ன உன் அடிமையா? நான் விலை கொடுத்து வாங்கிருக்கியா? உன் மாதிரி பொண்ணல என் பக்கத்துல நிக்கிறது கூட அழுகதில்லை. Who the hell do you think you are? அர்ஜுன், இது கோர்ட்டு கூட பார்க்க மாட்டேன். சாரி பிரியங்கா. யுவர் ஆனர், பாத்தீங்களா? பொண்டாட்டிய திட்டினா புருஷன் கத்துறாரு, புருஷனை திட்டினா பொண்டாட்டி கத்துறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க. எந்த நிலைமை வந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்ரீராம் வீட்டுல நடந்த கற்பழிப்பை பத்தி போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்தது இதே பிரியங்கா தான். ஸ்ரீராம் குடும்பத்தை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்ததும் இதே பிரியங்கா தான். குடும்ப கௌரவத்தை கூட பார்க்காம ஆஸ்பத்திரியில இருக்கிற கங்காவுக்கு உதவி பண்ணதும் இதே பிரியங்கா தான். இப்படி சேகர் குடும்பத்துக்கே எதிரியா இருந்த பிரியங்காவை இன்னைக்கு யார் எதிர்த்து கோர்ட்ல பேசினாலும் சேகரால தாங்கிக்க முடியல. ஏன்? அவர் மனசுக்கே நல்லா தெரியும் பிரியங்கா செஞ்சதெல்லாம் நியாயம், அவ சொன்னதெல்லாம் உண்மை. இப்ப அந்த உண்மையதான் சேகர் வாயால கேட்கணும்னு நான் விரும்புறேன். இனிமே இந்த கேஸ்ல எனக்கு எந்த வேலையும் இல்லை. நான் இந்த கேஸ்ல இருந்து விலகிக்கலாம் இருக்கேன். பிரியங்கா உங்க மனைவி, அவங்களுக்கு உங்க உதவிதான் தேவைப்படுது. அந்த 4 அயோக்கியங்களுக்காக நீங்க உயிருக்கு உயிரா நேசிக்கிற உங்க மனைவிய இந்த கோர்ட்ல மனிதாபிமானம் இல்லாம கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டாங்களே, அதை நீங்க அனுமதிக்க போறீங்களா? இல்ல, இந்த அன்பு தெய்வத்தை, குழந்தை உள்ளத்தை, குற்றவாளின்னு சொல்ற அவங்க முகமுடிய கிழிச்சு எறிய போறீங்களா? எது செய்ய போறீங்க மிஸ்டர் சேகர்? சொல்லுங்க. அது வந்து என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புருஷங்கிறாரு, மனைவிங்கிறாரு, அன்புங்கிறாரு, ஆசைங்கிறாரு, பெரிய காலத்து மாதிரி நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அர்ஜுன், நீ எதை நிரூபிக்க பார்க்கிற? இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணோட பேராசை தான். ருத்ரையா, நீ ஒரே போய் எத்தனை முறை 1000 முறை சொல்லுவேன். ருத்ரையா! எனக்கு திடீர்னு நெஞ்சுல வந்துருச்சு. என்னால
இவனை மேற்கொண்டு ஆர்கியூ பண்ண முடியாது. தயவு செஞ்சு இந்த கேஸ் இந்த நாளுக்கு தள்ளி வச்சு வாய்தா கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் ருத்ரையாவுடைய உடல்நிலை திடீரென பாதிக்கப்பட்டதால் இந்த வழக்கை இன்னொரு தேதிக்கு தள்ளி வைக்க உத்தரவிடுகிறேன். வழக்கு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும்.